الحمد لله إن الحمد لله نحمد الله حمدا كثيرا متواليا ونصلي ونسلم على رسوله ثانيا محمد الذي بعث إلى كافة الناس بشيرا ونذيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. وقال نبينا عليه الصلاة والسلام يقول ليس منا من لم يرحم صغيرنا ولم يعقر شرف كبيرنا أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. இந்த உலகத்தை யாரை படைக்காவிட்டால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்பேற்பட்ட என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை எப்படி பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், மேலும் அந்த நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அவர்களுடைய சிறப்புகளையும் கண்ணியத்தையும் தெரிந்து கொள்வதற்காக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்த நிகழ்வுகளையும் அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் பெறுவதற்காக வேண்டி தெரிந்து கொண்டு அதை அமல் செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோமே. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தினுடைய பரக்கத்தின் பொருட்டால் அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும், பலா முசீபத்துகளை விட்டும், பிரச்சனைகளை விட்டும், கஷ்டம் கவலைகளை விட்டும், நோய் நோக்காடுகளை விட்டும், சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதர்களுடைய சூழ்ச்சியை விட்டும், எல்லா விதமான இடையூறுகளை விட்டும், இன்னல்களை விட்டும் முழுமையான முறையில் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நபி பிறந்த இந்த மாதத்தினுடைய பரக்கத்தின் பொருட்டால் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ரிஸ்கிலும், உடல் ஆரோக்கியத்திலும், மன நிம்மதியிலும், கண்ணியத்திலும், எல்லா விதமான நலவுகளிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இறை இல்லமாம் காபா ஷரீஃபை திரும்பவும் தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஈருலகநாதரின் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளை தரவிடால் ஆனந்தம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமை நாளில் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று அவர்களுடன் சேர்ந்து சனம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவர்களை நேரில் கண்டு சலாம் சொல்வதற்கும் அதிகம் தியாரத் செய்வதற்கும் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரபீல் அவர்களுடைய தொடர் நிகழ்ச்சியாக இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நாயகமும் அவர்கள் காட்டிய குழந்தை பாசமும் என்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது. நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு அழகிய முன்மாதிரியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அது பெரியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்பது மட்டுமல்லாமல் சிறு குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, இப்படி எல்லா மனித ஜீவராசிகளுக்கும், அதே போன்று மனிதர் அல்லாத எல்லா விலங்கினங்களுக்கும் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஆரம்ப வளர்ச்சி என்பது குழந்தை பருவமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அவனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் என்னன்னா குழந்தை பருவம். 5 வளையாது 50 வளையாது என்பதாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள். ஆம், அது உண்மைதான். ஒரு மனிதன் சிறு வயதிலே எவ்வாறு பழகுகின்றானோ அதே போன்றுதான் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் பழகுவான். அதே போன்றுதான் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுடைய பழக்கம் வரும்.
சிறு பிள்ளைகளுக்கு நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை இவ்வாறு இருந்தது. நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள். அவர்களுடைய விளையாட்டை பொறுமையுடன் அவர்கள் ரசிப்பார்கள் என்பதால் சொல்லப்படுகின்றது. நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது பாசத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், முதலில் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த பொழுது மகிழ்ச்சியுடன் பாசத்தை வெளிப்படுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக இருந்து வருகின்றார்கள். அதே போன்று பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த போதும் பாசத்தை வெளிப்படுத்தி பிரியத்தை வெளிப்படுத்தி அன்பை வெளிப்படுத்தி அவர்களை என்று பார்த்து மகிழ்கின்றார்கள். இது போன்று பிள்ளைகளை பிறந்த போது அவர்களுடைய பாசத்துடன் உற்று நோக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் பிள்ளைகள் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் மீது பாசத்தை பிரியத்தை வெளிப்படுத்துகின்றார்களா என்று சொன்னால் கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை ஒதுக்குவார்கள். அவர்கள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை ரசிப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு முறை நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கின்றார்கள். தொழுகையில் இருக்கும் பொழுது அந்த தொழுகையிலே சஜ்தாவிற்கு சென்ற நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரமாயும் சஜ்தாவிலிருந்து எழுந்திருக்கவில்லை. அப்பொழுது பின்னால் நின்று கொண்டு தொழுதிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகிவிட்டது. திடீரென எதற்காக வேண்டி நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நேரம் சஜ்தாவிலே எழுந்திருக்கவில்லை என்பதாக சொன்ன பொழுது ஒரு சஹாபி எல்லாம் தலையை தூக்கி என்ன ஆயிற்று என்பதாக பார்த்தார்களாம். அப்பொழுது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளை ஹசன் ஹுசைன் இருவர்களில் ஒருவர் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகின் மீது ஏறி அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. தொழுகை முடிந்தவுடன் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், என்றைக்கும் இல்லாத இன்றைக்கு தொழுகையிலே சஜ்தாவிலே நீங்கள் அதிகமாக இருந்தீர்களே, காரணம் என்னவென்று கேட்ட பொழுது பேர குழந்தை என் மீது என்னுடைய முதுகின் மீது ஏறி விளையாடி கொண்டிருந்தது, அது அதனுடைய ஆசையேற விளையாண்டு அதுவாக இறங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அனுமதி கொடுத்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் என்பதாக சொன்னார்கள். ஆக குழந்தைகள் விளையாடுவதை பாசத்துடன் ரசித்து நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, குழந்தைகளை அன்பாக அரவணைத்து அவர்களுக்காக துஆ செய்திருக்கின்றார்கள். ஒரு முறை உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனார் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒரு மடியிலே வைத்துக் கொண்டு இன்னொரு மடியிலே தமது பேர குழந்தையாக இருக்கக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரையும் மடியிலே அமர்த்தி கொண்டு நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த இருவரையும் நான் நேசிக்கின்றேன், நீயும் இந்த இருவரையும் நேசிப்பாயா என்பதாக துஆ செய்கின்றார்கள். சிறுவர்கள் மீது பாசம் இருந்த காரணத்தினால்தான், பிரியம் இருந்த காரணத்தினால்தான் சிறுவர்கள் மீது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கொஞ்சி அவர்களுக்காக துஆ செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும், எத்தனை மனிதர்கள் சிறுவர்களை குழந்தைகளை தூக்கி அவர்களுக்காக துஆ செய்கின்றார்கள். எத்தனை குழந்தைகள் சிறுவர்களை தூக்கி அந்த குழந்தை ஓடியாடி விளையாடுவதை பார்த்து நல்ல துருத்துரும் இருக்கு என்பதாக கண்ணு வைப்பார்களே தவிர மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு துருதுருப்பாக இருக்கின்றது, அல்லாஹ் பரக்கத் செய்யும் என்பதாக எத்தனை மனிதர்கள் துஆ செய்கின்றார்கள். நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகள் சிறுவர்கள் அவர்கள் ஆக்டிவாக இருந்ததை பார்த்து நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில் அமர்ந்து துஆ செய்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் துஆ செய்கின்றார்கள்? மாறாக நல்ல துருத்துருக்கே பிள்ளை ஓடி ஆடி விளையாடு என்பதாக அவர்கள் கண்ணோய்க்கு விட்டு சென்று விடுவார்கள். மாறாக அந்த குழந்தைக்கு நோய் வந்துடும்.
ஆக நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையின் மீது பாசம் இருந்த காரணத்தினால் அவர்களை கொஞ்சி விளையாடி இருக்கின்றார்கள், அவர்களுக்காக துஆ செய்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, ஹசன் ரலியல்லாஹு அவர்களை ஒரு முறை முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டு விட்டு அதை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், குழந்தைகளுக்கு நீங்க முத்தம் கொடுக்குறீங்க, குழந்தைகளை நீங்க முத்தம் பெறுவீங்களா, குழந்தைகளை கொஞ்சுவீங்களா என்பதாக அந்த சஹாபி கேட்ட பொழுது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆம், அதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது, குழந்தைகளை நான் முத்தமிடுவேன் என்பதாக சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கு, எந்த ஒரு குழந்தைக்கும் நான் முத்தமிடவில்லை என்பதாக சொன்ன பொழுது, அல்லாஹ் உன்னுடைய கழுத்திலிருந்து இரக்கம் என்னும் தன்மையை எடுத்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்வது என்பதாக நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் இரக்கம் காட்ட மாட்டார்கள், யார் பாசம் காட்டவில்லையோ அவர்கள் பாசம் காட்டப்பட மாட்டார்கள், யார் அன்பு செலுத்தவில்லையோ அவர்கள் அன்பு செலுத்தப்பட மாட்டார்கள் என்பதாக மல்லம் இரகம் லா இரகம் என்பதாக சொல்லுவார்கள். யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள் என்பதாக நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள். நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு நம் பாசத்தை வெளிப்படுத்துகின்றோம். அது மட்டுமல்ல, குழந்தைகள் மீது அதிகமாக பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும், அவர்களிடம் அன்புடன் அரவணைப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். உமாமா ரலியல்லாஹு அன்ஹா நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி, நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி, அவர்களை தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டு நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. தொழுகும் பொழுது அந்த குழந்தையை ருக்கூவிலே சென்றால் இறக்கி வைத்து விடுவார்கள், ருக்கூவிலிருந்து எழுந்தும் பொழுது அவர்களை மீண்டும் தோளிலே தூக்கி வைத்துக் கொள்வார்கள் என்பதாக குழந்தைகளுடன் பாசத்தை வெளிப்படுத்தி பிரியத்தை வெளிப்படுத்தி எல்லா நிலைமையிலும் குழந்தைகளுடன் அன்புடன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சிறுவர்களுக்கு நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு சலாம் சொல்வதில் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை கடந்து செல்லும் பொழுது சலாம் கூறுவார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. நம்ம எத்தனை மனிதர்கள் குழந்தைகளுக்கு சலாம் சொல்லுகின்றோம், எத்தனை மனிதர்கள் குழந்தைகளுக்கு சலாம் சொல்லுகின்றோம். குழந்தைகளுக்கு வேண்டுமானால் பழக்கி கொடுப்போம், பெரியவர்கள் வரும்பொழுது நீ சலாம் சொல்ல வேண்டும் என்பதாக பழக்கி கொடுப்போமே தவிர எத்தனை குழந்தைகளுக்கு நாம் சலாம் சொல்லி இருக்கின்றோம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திற்கு அகில உலகத்திற்கும் தலைவராக அனுப்பப்பட்ட என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு சிறுவர்கள் மீது பாசத்தை அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சிறுவர்கள் மீது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே அதிகமாக பாசமாக அன்பாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடன் அதிகமான நேரங்களை செலவிட்டு இருக்கின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை அவர்களை தோளிலே சுமந்து கொண்டு நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள். இதை பார்த்த ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள், நீ சவாரி செய்யும் வாகனம் மிகவும் சிறந்தது என்பதாக சொல்லுகின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்களை ஒரு முறை தோளிலே சுமந்து கொண்டு நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் பொழுது ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள், நீ சவாரி செய்யக்கூடிய வாகனம் மிகவும் சிறந்தது என்பதாக சொல்லும் பொழுது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேர பிள்ளைக்கு புரியும் முன்னமாக சொல்லுகின்றார்கள், சவாரி செய்யக்கூடிய மனிதரும் சிறந்தவர் என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த குழந்தைகளுடன் அன்பையும் பாசத்தையும் அவர்களுடைய பாணியிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். சவாரி செய்யக்கூடிய இந்த பயனாளியும் மிக சிறந்தவர் தான் என்பதாக நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே சொல்லுகின்றார்கள். இப்படி குழந்தைகளுடன் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள், பாசத்துடன் அன்புடன் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டப்படுத்துமேயானால், அவர்களுக்கு ஏதாவது ஒரு மன சங்கடம் கஷ்டம் ஏற்படுமேயானால் அதை தவிர்ப்பதற்கு என்ன வழியோ அந்த வழியை நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி செஞ்சிருக்கின்றார்கள். ஒரு முறை
நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் இந்த தொழுகை நீண்ட நேரம் நீக்கி தொழுக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு குழந்தை அழுகும் சத்தத்தை கேட்டு அந்த குழந்தை அழுகின்ற காரணத்தினால் அந்த குழந்தைக்கும் சிரமம், அந்த குழந்தையுடைய தாய்க்கும் சிரமம், இருவருக்கும் சிரமம் கொடுப்பதை நான் விரும்பவில்லை. எனவே தொழுகை சீக்கிரமாக முடைத்தேன் என்பதாக நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பாருங்கள், ஒரு குழந்தைக்கு இந்த அளவிற்கு அந்த குழந்தையின் மீது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசம் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு குழந்தை அழுகின்றது, அந்த குழந்தை கஷ்டப்படுகின்றது, வேகமாக தொழுவு முடித்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தை அவங்களுடைய தாய் எடுத்து அந்த பசி அந்த அழுகையை அமைத்துவார்கள் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த பாசத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இப்படி நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் குழந்தையின் மீது ஏகப்பட்ட நிகழ்வுகளிலே பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பாசத்தை வெளிப்படுத்துறதுனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் மீது குழந்தைகள் மீது பாசத்தை வெளிப்படுத்துறாங்களே, இதமான ஒரு மோசமான பாசம் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் மீது பாசம் என்ற பெயரில் மிகவும் ஒரு மோசமான நிலைமையிலே அந்த குழந்தைகளுக்கு எல்லா கெட்ட விளக்கங்களையும் பழகி கொடுப்பது பெற்றோர்கள் தான். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம என்னென்ன நல்ல பழக்கத்தெல்லாம் பழகி கொடுக்கிறோமோ அதுதான் அந்த குழந்தைக்கு மௌத்து வரைக்கும் வரும். அது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மளால் அறிய முடிகின்றது. பாசம் என்ற பெயரில் ஒழுக்கத்தையும் நல்ல விஷயங்களையும் கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் தவறிவிடுகின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு குழந்தைகள் மீது பாசம் வைத்தார்களோ, எந்த அளவிற்கு குழந்தைகள் மீது பிரியம் வைத்தார்களோ, அதே அளவிற்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் மார்க்கத்தையும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கு அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த தவறை சின்ன பிள்ளைதான அறியாத வயசுல தவறு செய்து என்ன ஆக போகுது, பெரிய ஆளாகும் போது திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு விடல. ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சிறு பிராயத்திலே ஒரு ஜக்காத்துடைய பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பேரித்தம் பலத்தை எடுத்து அவருடைய வாயிலே போட்டு விடுகின்றார்கள். அவருடைய வாயிலே போட்ட பொழுது பிரியத்திற்குத்தான ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை பிரியப்படுகின்றேன், யாரெல்லாம் நீனும் அந்த குழந்தையை பிரியப்படும் என்பதாக துஆ செய்த நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சிறுபிராயத்திலே ஒரு தவறு செய்த போது அந்த தவறை அவர்களுக்கு கண்டித்திருக்கின்றார்கள், அந்த தவறை சுட்டி காட்டுகின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஜகாத்துடைய பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பலத்தை எடுத்து அவருடைய வாயிலை போட்டு மென்ற பொழுது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாய்க்குள் கையை விட்டு வெளியே துப்பும்படியாக சொல்லி அதை அந்த இதை சாப்பிடக்கூடாது, ஜகாத்துடைய பொருள் நமக்கு அனுமதி கிடையாது என்பதாக நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்திலே அவர்களுக்கு ஒழுக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்கின்றார்கள். எது ஹலால் எது ஹராம் என்ற விஷயத்தை கட்டுப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு என்ன ஒழுக்கத்தை கட்டுப்படுத்துகின்றோம், என்ன நல்ல விஷயங்களை அவர்களுக்கு கட்டுப்படுத்துகின்றோம், எதற்கும் போது ஓதக்கூடிய துவாவை சுன்னத்தான துவாவை சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா? அதே போன்று சாப்பிடக்கூடிய முறையிலே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும் என்ற ஒழுக்கத்தை நபியுடைய சுன்னத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டா வாய்க்குள்ள கையை விட்டு அந்த சாப்பாட்டை வெளியே வாசி எடுத்து போட்டிருக்கோமா? இந்த வயசுல பிஸ்மில்லா சொல்லா என்ன ஆக போகுது, சாப்பிடட்டும். இந்த வயசுல பிஸ்மில்லா சொல்லா என்ன ஆக போகுது, சாப்பிடட்டும். இந்த வயசுல குர்ஆன் ஓதலாம், அதெல்லாம் வளர வளர ஓதிக்கிறோம். சிறுபிராயத்திலே குர்ஆன் ஓதுவதற்கு எத்தனை பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை மதரசாவிற்கு அனுப்புகின்றார்கள். அவர்கள் 8 வயதுக்கு மேலாக 8 வயதுக்குள்ளாக அவர்கள் பழக்கக்கூடிய பழக்கம் அவருடைய மௌத்து வரைக்கும் வரும். ஆனால் இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் மார்க்க விஷயத்திற்காக அவர்கள் அனுமதி கொடுக்கின்றார்கள். ஒரு தவறை செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் பெரிய பிள்ளையாச்சா சரியாயிரும், சின்ன பிள்ளை தானே, யாராச்சும் ஒரு பொருளை எடுத்து திருடி ஏதோ சாப்பிட்டு வந்துடும். வீட்டுல வந்து இன்னைக்கு சொல்லுவோம், இந்த மாட்டுக்கு நான் பக்கத்துல ஒரு இது மாட்டை கேட்காம சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தண்டிக்க வேண்டும்.
ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த குழந்தைகளை கண்டித்து நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை பேசினர் என்று சொன்னால் இது தவறான பேசக்கூடாது என்பதாக கண்டிக்க வேண்டும். இப்பொழுது நாம் கண்டித்தோம் என்று சொன்னால் அதனுடைய மவுத்து வரைக்கும் என்னது, அந்த பேச்சுக்களை பேசாது, அந்த செயல்களை செய்யாது. பாசம் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் கண்டிப்பும் இருக்க வேண்டும். நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த பேர பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு பாசம் வைத்தார்களோ அதே அளவிற்கு அவர்கள் மீது ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள், நல்ல பண்புகளையும் நல்ல விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது அவருடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஆளுக்கு 7 வயது, இன்னொரு ஆளுக்கு 6 வயது. 6 வயது 7 வயதுனா எந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் இருந்திருக்கும் என்பதை நீங்களே யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லா குடும்பங்களிலும் குழந்தைகள் இருக்கின்றது. இந்த 6 வயது 7, ஒரு ஆளுக்கு 7 வயது, இன்னொரு ஆளுக்கு 6 வயது என்பதாக கிதாபுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அதிகபட்சமாக 8 வயசு வச்சுக்கோங்களேன். அந்த 8 வயசு குழந்தைக்கு எவ்வளவு பக்குவம் இருக்கும்? அந்த 8 வயசு குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு பாசத்தை ஊட்டினார்களோ அந்த அளவிற்கு அந்த 8 வயது குழந்தைகளுக்கு பக்குவப்படுத்தினார்கள், நல்ல விஷயங்களை போதித்தார்கள். ஹசன் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலே அவருடைய நிகழ்வுகளை சொல்லும் பொழுது ஒரு முறை சொல்லுவார்கள், இந்த ஹசன் இந்த குழந்தை இருக்கின்றதே இது வருங்காலத்தில் ஒரு தலைவர், ஒரு கூட்டத்தினருக்கு, ஒரு சமுதாயத்தினருக்கு தலைவராக இருக்கும். அது மட்டுமல்ல, இரு பெரும் கூட்டத்தினருக்கு மத்தியிலே சண்டை குழப்பங்கள் அதிகமாக இருந்த பொழுது இந்த குழந்தைதான் சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கும் என்பதாக எத்தனை பேர்கள் சொல்றாங்க. அது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவர்களுக்கு 6 அல்லது 7 வயசு தான் இருக்கும். அந்த வயசுக்குள்ள சொல்றாங்க இந்த விஷயத்த. இந்த ஹசன் என்ற குழந்தை ஒரு பின்னாடி ஒரு பெரும் கூட்டத்தினருக்கு தலைவராக இருக்கும், ஒரு சமுதாயத்தினருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட சமயத்திலே இரு பெரும் கூட்டத்தினருக்கு மத்தியில் சண்டைகள் குழப்பங்கள் அதிகமாக வைத்த பொழுது இந்த குழந்தை சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்கும் என்பதாக நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பாசத்தை மட்டும் ஊட்டவில்லை, அதே சமயத்திலே பக்குவத்தையும் நல்ல விஷயங்களையும் போதித்து அந்த குழந்தையை வளர்த்தார்கள். பின்பு ஒரு காலத்திலே அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பின்பாக மரணித்த பொழுது ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் வெறும் 11 நாட்கள் தான் அவர்கள் ஹிலாபத்துடைய பொறுப்பிலே இருக்கின்றார்கள். அப்படி ஹிலாபத்துடைய பொறுப்பிலே 11 நாட்கள் மட்டும் இருந்த பொழுது அதிகமான குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் வரும்பொழுது அவர்கள் சமாதானத்தை விரும்புவார்கள். நபியுடைய பேரப்பிள்ளை அல்லவா, ரத்தம் ஓட்டுவதை விரும்பாத பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தனது அண்ணனாக இருக்கக்கூடிய, தனது தம்பியாக இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களிடம் சொல்லுகின்றார்கள், இந்த மாட்டத்தை நான் ஆட்சி பொறுப்பை விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன் என்பதா அவர்கள் சொன்ன பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் எதற்காக வேண்டி விட்டு போக வேண்டும்? வருவதை பார்த்துக் கொள்ளலாம். 2இல் 1 நம் சத்தியத்தின் மீது இருக்கின்றோம். எதற்காக வேண்டி நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும்? நீங்கள் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள், ஆட்சி பொறுப்பிலே நீங்கள் இருங்கள் என்பதாக சொன்ன பொழுது சிறுபிராயத்திலே ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கும் பொழுது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள். நபி அன்னைக்கே சொன்னாங்கல்ல, நம்முடைய பாட்டனார் அன்னைக்கே சொன்னாங்கல்ல, நம்முடைய வாப்பா, இரு பெரும் கூட்டத்துக்கு மத்தியிலே நான் சமாதானத்தை ஏற்படுத்துவேன் என்பதாக அன்னைக்கே ஒரு நாள் சொன்னாங்களே என்பதாக இந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். பாருங்கள், சிறுபிராயத்திலே நாம் என்ன விஷயங்களை போதிக்கின்றோமோ, என்ன விஷயங்களை சொல்லுகின்றோமோ அது அப்படியே குழந்தைகளுடைய மனதிலே பதியும் என்பதற்கு இது ஒரு சான்று. நபி எந்த அளவிற்கு பிள்ளைகளின் மீது பிரியம் வைத்திருந்தார்களோ, பாசம் வைத்திருந்தார்களோ, அதே போன்று நல்ல விஷயங்களையும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். இது மட்டுமல்ல, ஆச்சரியமாக இருக்கின்றது, வியப்பாக இருக்கின்றது. ஒரு 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் தான் நபியுடைய வளர்ப்பிலே வளர்ந்தார்கள். அவர்கள் நபி தெரியும் பொழுது இந்த அளவிற்கு அவருடைய பேர குழந்தைகள் நபியின் மீது பாசம் வைத்திருந்தால், நபி இந்த அளவிற்கு அவருடைய பிள்ளையின் மீது பாசம் வைத்திருந்தால் அவருடைய பேர குழந்தைகள் என்ன பாடுபட்டு இருப்பார்கள்? நம்மளாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன நம்மளுடைய வீட்டுல இருக்குங்க சின்ன குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகள் வயதானவங்க அந்த குழந்தைகள் மீது பாசத்தை அதிகமாக பொழிவார்கள்.
நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது அதிகமான பாசத்தையும் பிரியத்தையும் வைப்பார்கள். அதே ஒரு முதியவர்கள் அந்த வீட்டிலிருந்து அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் என்ன பண்றதுனே தெரியாது, எதுக்கு அழுதுனே தெரியாது. ஆனால் அந்த வயது முதிர்ந்தவர்களுடைய அந்த மரணத்தை பார்த்து அந்த குழந்தைகள் அழுவும். நம்முடைய வீட்டிலே எத்தனையோ குடும்பங்களிலே பார்த்திருப்போம். ஆனால் இப்ப நம்முடைய குடும்பங்களிலே பாசத்தையும் அதே சமயத்திலே கண்டிப்பும் இருக்கக்கூடிய இப்பயே இந்த குழந்தைகள் இப்படி அழுகுதுன்னா நபியோடே வாழ்ந்த பேர பிள்ளைகள், நபி பாசத்தை ஊட்டி நபி நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்து சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுடைய தலைவர் என்ற சுப செய்தியை சொல்லி இப்படியெல்லாம் பாசத்தை வெளிப்படுத்தின அந்த பேரை குழந்தைகள் இவ்வாறெல்லாம் அவர் அழுந்திருப்பார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். பாசத்தை வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். எந்த இடத்திலே எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு ஒரு சூழ்ச்சியின் காரணத்தினால் விஷம் கொடுத்து கொல்லப்படுகின்றது. ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் மரண தருவாயிலே இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில படித்து பார்க்கும் போது நமக்கெல்லாம் புல்லரிக்கின்றது. இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்களே, நம்ம எல்லாம் என்ன வாழ்க்கை வாழுகின்றோம் என்பதாக உடம்பெல்லாம் புல்லரிக்கின்றது. பாசத்தை அதிகமாக பாசத்தை ஊட்டினார்கள். அதே போன்ற அவருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பாசத்தின் காலத்தினால் அவர்கள் எவ்வளவு ஒழுக்கமுள்ள எவ்வளவு படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தரக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில விஷத்தினுடைய உச்சத்தினுடைய காரணத்தினால் அவருடைய மரண தருவாயிலே இருக்கின்றார்கள். அவருடைய தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களை இதுக்கு யார் காரணம், உங்களுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் சொல்லுங்க என்பதாக கேட்ட பொழுது ஹசன் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏன் எதுக்காண்டி கேட்கறீங்க, அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டியா என்பதாக ஹசன் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா, இந்த நிலைமைக்கு எங்க அண்ணன் இந்த நிலைமைக்கு நமக்கு நம்முடைய குடும்பத்துல நம்முடைய சகோதரனை ஒரு ஆள் கொலை செய்யறாருன்னா நமக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும். ஆனா அதே மாதிரிதானே இருக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணனுக்கு இந்த மாட்டுக்கு விஷம் கொடுத்து இந்த மரணத்தினுடைய இந்த நிலைமைக்கு காரணமாக்கி இருக்காங்களே என்பதற்காக வேண்டி கடுமையான கோவப்படுறாங்க. கேட்டுதான் கேட்கிறாங்க, இந்த நிலைமைக்கு யாரு என்பதாக கேட்ட பொழுது ஹசன் ரலியல்லாஹு சொல்றாங்க, எதுக்காண்டி கேட்கறீங்க? ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவன் நான் சொல்றதுக்காக வேண்டி கேட்கிறேன். வேணாம், நான் நினைப்பது நான் ஒரு ஹசன் ரலியல்லாஹு ஒரு ஆள் நினைக்கிறாங்க, ஆனால் உறுதியா தெரியல. நான் நினைப்பது இவர்தான் எனக்கு விஷம் கொடுத்திருப்பா என்று நான் நினைக்கக்கூடிய மனிதர் உண்மையிலே விஷம் கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், இல்லை நான் நினைக்கக்கூடிய மனிதர் விஷம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் வீணாக நல்ல ஒரு மனிதரை நீங்கள் கொலை செய்த பாவத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். எவ்வளவு ஒரு பக்குவம்! நபியினுடைய வளர்ப்புல அவருடைய பாசத்தின் கீழே ஒரு 7 ஆண்டு காலங்கள் 8 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த ஒரு குழந்தை வாலிப வயதை அடைந்த பொழுது அவருடைய முதிர்ச்சியுடைய தருணம் எவ்வளவு பக்குவமாக இருந்திருக்கின்றது. இப்படித்தான் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். மரண தருவாயில் எப்படி சொல்ல முடிகின்றது? நான் நினைக்கக்கூடிய மனிதர் உண்மையே இதற்கு காரணம் என்று சொன்னால் அதை அந்த மனிதனுக்கு தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். நான் நினைக்கக்கூடிய மனிதர் உண்மையிலே இந்த விஷயத்திற்கு காரணம் இல்லை என்று சொன்னால் நான் ஒரு மனிதரை உங்க சொல்லி நீங்க அவங்கள போய் கொலை செஞ்சு அந்த பாவத்துக்கு நீங்க அல்லாட்ட குற்றவாளி ஆக வேணாம் என்பதாக அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகின்றது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்களை பக்குவப்படுத்தி இருப்பார்கள், எந்த அளவிற்கு அவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதித்திருப்பார்கள், பிறர் மீது எந்த அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு ஹராம் ஹலாலை பேண வேண்டும் என்பதை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தியிருக்கின்றார்கள். வெறும் 8 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் நபியினுடைய பாசத்தினுடைய வெளிப்பாடு. பாசத்தை மட்டும் காட்டவில்லை, நல்ல ஒழுக்கத்தையும் காட்டினார்கள். இது மட்டுமல்ல, இப்படி ஏற்பட்ட நிறைய மனிதர்களுடன் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இவர் மீது பாசம் வைக்கின்றேன், பிரியம் வைக்கின்றேன், நீனும் இவரை பிரியப்படும் என்பதாக நபி துவா செய்த மனிதர்களில் கட்டுப்பட்டவர்கள் தான் உஸாமா ரலியல்லாஹு அவர்கள்.
நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் ஹசனை வச்சிருந்தாங்க, இந்த பக்கம் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் வச்சுதான் துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இவர்கள் இருவரையும் நான் பிரியப்படுகின்றேன், நீனும் பிரியப்படு என்பதாக துஆ செய்தார்கள். அப்பேற்பட்ட பிரியப்பட்ட உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் மீது அதிகமாக பிரியம் வைத்திருந்தார்கள். நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பாசம் கொள்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உஸாமா ரலியல்லாஹுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வளர்ப்பிலே, அவர்களுடைய பாசத்தின் கீழே அவர்கள் வளர்கின்றார்கள். அவர்களுக்கு திருமணமும் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பார்த்து திருமணம் கொடுத்து வைக்கின்றார்கள். எல்லா நிலைமைகளிலும் நபியுடைய பாசத்திற்கு கீழே வளர்ந்தவர்கள். ஒரு முறை ஒரு நிகழ்வு நடக்கின்றது. ஒரு உயர் குலத்து பெண்மணி திருடிட்டாங்க. ஒரு உயர் குலத்து பெண்மணி திருடியாச்சு. இந்த திருட்டுக்கு தண்டனையாக நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணினுடைய கையை வெட்டுவது திருட்டுக்கு தண்டனை. அல்லாஹ் குர்ஆனிலே திருட்டுக்கு தண்டனை கையை வெட்டுவது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சட்டம் இயற்றியிருக்கின்றார். ஒரு உயர்குலத்து பெண்மணி திருடியதின் காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு தண்டனையாக கையை வெட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. உடனே சில மனிதர்கள் ஒன்று கூடி, அந்த பெண் உயர்குலத்து பெண்மணி கையிலேயே நபி வெட்டிட்டாங்கன்னா அதனால ஒரு பெரிய சண்டை சச்சரவு வரும், இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமே என்றுதான் முடிவு பண்ணி எல்லா 4 மனிதர்கள் ஒன்று கூடி இந்த விஷயத்த எப்படியாச்சும் தடுக்கணும், இந்த விஷயத்த நபிக்கு எப்படியாச்சும் சொல்லணும். யார் சொல்றது? இந்த விஷயத்த யார் போய் நபிக்கு சொல்றது என்பதாக கேட்ட பொழுது எல்லாரும் ஒரு முடிவு பண்றாங்க, உஸாமாட்ட சொல்லுவோம். உஸாமா தான் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பாசத்திற்குரியவர், ரொம்ப பிரியத்திற்குரியவர். அவர் போய் சொன்னா நபி கேட்டுக்குருவாங்க என்பதாக உஸாமா ரலியல்லாஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். உஸாமா ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன பண்றது தெரியல. சரி என்பதாக ஒரு முடிவு எடுத்துக் கொண்டு நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போறாங்க. போய் இந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லும் பொழுதே நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய முகம் மாறுகின்றது. அவருடைய முகம் கோபமாக மாறுகின்றது. மாறின பின்ப நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஃபஇன்னமா அஹலகல்லதீன மின் கப்லிக்கும் ஃபஇன்னமா அஹலகல்லதீன மின் கப்லிக்கும் இன்னஹும் கானூ இதா ஸரக தரகூஹு வ இதா ஸரக ஃபீஹிம் ராயிஃபு ஃபீஹிம் ஷரீஃபு அகாமு அலைஹில் ஹத்த. நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உஸாமாவே, நீ என்ன அல்லாஹ்வுடைய தண்டனை சட்டத்திலா ஒரு விஷயத்தை மாற்ற சொல்லி இடத்துல புகாய செய்யற? நபியுடைய பிரியத்திற்கும் பாசத்திற்கும் ஒருத்தான் ஆள் சொல்லிட்டு அவரிடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பி நபியுடைய பிரியத்திற்கு ஒருத்தான பாசத்திற்கு ஒருத்தான குழந்தையிலிருந்து வளர்ந்த பிள்ளைதான் அது. ஆனாலும் அந்த இடத்திலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கின்றார்கள், உஸாமாவே, நீ என்ன அல்லாஹ்வுடைய தண்டனை சட்டங்களை ஒரு சட்டத்திலா சுபாரிசு செய்து கொண்டிருக்கின்றாய்? இதற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இப்படித்தான் அழிந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்திலே மாறு செய்து இப்படித்தான் அழிந்து போனார்கள். ஆம், யாராவது உயர்ந்த உலகத்தை சார்ந்த ஒரு மனிதன் தவறு செய்தால், திருடினால் அவர்களுக்கு விட்டு விடுவார்கள், தண்டனையை நிறைவேற்றாமல் விட்டு விடுவார்கள். இதே ஒரு ஏழை மனிதன், ஒரு ஏழை பெண்ணோ ஆணோ தவறு செய்துவிட்டால் அவருடைய கையை வெட்டி விடுவார்கள், அவருடைய கையை வெட்டி விடுவார்கள். இப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாறு செய்ததன் காரணத்தினால் அவர்கள் அழிந்து போனார்கள் என்பதாக சொல்லிவிட்டு நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇன்னி வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் ஷரகத் லகதஅது யதஹா. நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்பதாக நாம் எல்லாம் ஒரு செய்தியை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். என் மகள் பாத்திமா திருடினாலும் நான் அவரது கையை விட்டுவேன் என்பதாக சொன்னாங்க என்பதாக ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த நிகழ்வின் போதுதான் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள்,
எனது மகள் பாத்திமா திருடினாலும் தண்டனை தண்டனை தான் என்பதாக சொல்லுவார்கள். ஆக நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாசத்தின் அடிப்படையிலே, துணியத்தின் அடிப்படையிலே அந்த குழந்தையை வளர்த்தாலும் கூட கண்டிக்க வேண்டிய இடத்திலே அந்த குழந்தையை கண்டித்திருக்கின்றார்கள். கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டித்து ஒழுக்கத்தை கட்டி கற்பித்துக் கொடுப்பதும் ஒரு விதமான பாசம்தான். நம்முடைய உதாரணத்திற்கு இந்த உலகத்திலே அதிகமான பாசத்தை புகட்டுகின்றார்களே, அதிகமான பாசத்தை புகட்டக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கையை வெட்டினால் நம்மளால் தாங்க முடியுமா? நம்முடைய பிள்ளைகளை அதிகமான பாசத்தை ஊட்டி நம்ம வளர்க்கிறோம். இந்த குழந்தைகளை கையை வெட்டினா நம்ம தாங்கிக்கிறோமா? இந்த குழந்தைகளுக்கு நாக்க வெட்டோம்னா நம்ம தாங்கிக்கிறோமா? இந்த குழந்தைகளுக்கு காலை வெட்டினால் நம்ம தாங்கிக்கிறோமா? தாங்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய குழந்தைகள் மீது பாசத்தை அந்த அளவுக்கு வைத்திருப்போம். ஒரு நெருப்பு அந்த குழந்தையின் மீது பட்டுவிட்டது என்று சொன்னால் நம்முடைய என்னது நெஞ்சமெல்லாம் துடித்து விடும். காரணம் என்ன? நம்முடைய குழந்தையின் மீது வைத்த பாசத்தினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. இப்படி இருக்க நாளை மறுமையிலே இந்த குழந்தைகளை ஒழுங்காக சரியான முறையில் வளர்க்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நம்மளால் எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும்? பாசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று நேரிட்டது என்று சொன்னால், ஏதாவது ஒரு துன்பமோ ஏதாவது ஒரு முதியவோ நேரிட்டது என்று சொன்னால் நம்மளால் தாங்க முடியவில்லையே. அதே போன்றுதான் இந்த குழந்தைகளுக்கு நாளை மறுமையில் ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தது என்று சொன்னால், நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நம்மளால் எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும்? அவ்வாறு தண்டனை கொடுக்காமல் அவர்கள் சொர்க்கத்திற்கு தகுதியான மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவர்களுக்கு பாசத்தை ஊட்டினால் மட்டும் பத்தாது. பாசத்தை ஊட்டும் பொழுதே அவர்கள் ஏதாவது தவறுகளை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த தவறை சுட்டிக்காட்டி அவர்களை சீர்திருத்த வேண்டும். அப்படித்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அவருடைய பேர குழந்தையாக இருக்கக்கூடிய உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தவறு செய்யும் பொழுது அப்படித்தான் திருத்தினார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய தவறுக்கு இணைத்து போகவில்லை, தவறை கண்டிக்காமலும் இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு போரிலே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதர் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போரிலே அவரை கொல்லுவதற்காக வேண்டி வாளை உருவிவிட்டார்கள். வாளை உருவின பொழுது அந்த மனிதன் கலிமா சொல்லிவிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக கலிமா சொல்லிவிட்டான். இருந்தாலும் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனை வெட்டி கொலை செய்து விடுகின்றார்கள். நபியுடைய பிரியத்திற்கு கொடுத்தான, பாசத்திற்கு கொடுத்தான, நபியுடைய வளர்ப்பிலே சிறுபிராயத்திலிருந்து வளர்ந்த குழந்தைதான் வாலிப அடைந்து போருக்கு செல்லுகின்றது. அந்த போரிலே ஒரு மனிதனை வெட்டுவதற்காக வாளை உருவின பொழுது அந்த மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டான். இருந்தாலும் கூட அந்த மனிதனை கொண்டு விட்டார்கள். இதை குறித்து நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தி வருகின்றது. நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்கின்றார்கள், அந்த மனிதனா கலிமா சொல்லிட்டாங்கப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதா சொல்லிட்டாங்கல்ல, எதற்காக வேண்டிப்பா அந்த மனிதன் கொலை செய்யல என்பதாக கேட்டபொழுது, யார் சொல்லலாம், அவன் மரணத்திற்கு பயந்து அவன் சாக போறோம்னு சொல்லிட்டு பயந்து போய் கலிமா சொன்னான் என்பதாக சொன்ன பொழுது, அவனுடைய கல்வை நீ திறந்தா பார்த்தாய், அந்த மனிதனுடைய கல்வை நீ திறந்தா பார்த்தாய் என்பதாக உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கண்டிப்பார்கள். அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே அந்த கலிமா அங்கு அல்லாஹ்விடத்திலே நின்று பேசுமே, அப்பொழுது நீ என்ன பதில் சொல்லுவாய்? கலிமாவுடன் மரணித்தேன் என்பதாக அந்த மனிதன் நாளை அல்லாஹ்விடத்திலே என்று சொன்னால் நீ அங்கு என்ன பதில் சொல்வாய் என்பதாக அந்த இடத்திலே நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இதை போன்று நீ செய்யக்கூடாது என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இதை போன்று நீ செய்யக்கூடாது என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு தவறு செய்த பொழுது இந்த தவறை இதை போன்று இனிமேல் செய்யக்கூடாது என்பதையும் அந்த இடத்திலே சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். சொன்னால் பாசத்தை பெரியத்தை கூட்டின பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே அளவிற்கு அவர்களுக்கு பக்குவத்தை மூட்டி இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தை மூட்டி இருக்கின்றார்கள், மறுமையை நினைவு கூறி இருக்கின்றார்கள்.
நம்முடைய பிள்ளைகளுக்கு பாசம் மட்டும்தான், நம்முடைய பிள்ளைகளுக்கு பாசம் மட்டும்தான். அவர்களுக்கு பக்குவத்தையும் சொல்லுவதில்லை, அல்லாஹ்வை பற்றியும் சொல்லுவதில்லை, மறுமையை பற்றியும் சொல்லுவதில்லை. என்ன ஒரு அன்பான குழந்தைகளை வளர்க்கின்றோம் நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய கல்வியாக இருக்கக்கூடிய குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி சுபூ தொழுகைக்கு அனுப்ப சொல்லல, சுபூ தொழுகைக்கு அனுப்ப சொல்லல. சூரியன் விடிந்த பின்பாக 6:30 மணிக்கு அல்லாஹ்வுடைய வேலையை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்க அனுப்பி வைங்கன்னு சொன்னா அம்மாவும் சேர்ந்து தூங்குறது, பிள்ளையும் சேர்ந்து தூங்குறது, அம்மாவும் சேர்ந்து தூங்குறது, பிள்ளைகளும் சேர்ந்து தூங்குறது. என்ன ஒரு அருமையான பாசத்தை ஊட்டி வளர்க்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற சமுதாயத்தை. நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் இந்த அளவிற்கு பாசத்தை ஊட்டினார்களோ அதே அளவிற்கு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தையும் மறுமையும் நினைவு கூட்டி வளர்த்தார்கள். நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அப்படித்தான் வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நெருப்பு சுட்டுச்சுன்னு சொன்னா நம்மளால தாங்க முடியல. ஆனால் தொழுகவில்லை என்று சொன்னால் நாளைக்கு தொழுவாதவங்களுக்குன்னு ஒரு நரகம் இருக்கு. பொய் பேசிட்டு இட்டு கட்டிக்கிட்டு இந்த மாதிரி அந்த குழந்தைகள் வளர்ந்துச்சுன்னு சொன்னா நாளைக்கு இட்டு கட்ட மையர்களுக்குள்ளான தண்டனை கிடைக்கும். குர்ஆனை மரணம் செய்யாத மனிதனுடைய கல்வி பாலடைந்த வீதி என்பதாக சொல்லப்படுகின்றது. குர்ஆனை எந்த வயசுல அந்த மனிதன் ஓதுவான்? குர்ஆனை ஒரு மனிதன் எந்த வயதில் ஓதுவான்? சிறு விளையாட்டிலே ஓடினால்தான் அவனுக்கு மரணம் வரைக்கும் மறக்காமல் இருக்கும். ஆனால் சிறு விளையாட்டிலே பாசத்தை செல்லத்தை ஊட்டி அவர்களை குர்ஆன் ஓத அனுப்புவது கிடையாது, அவர்களை மார்க்க விஷயங்களை எடுத்துச் சொல்வது கிடையாது, இதை போன்று ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. நபியுடைய வாழ்க்கையிலே அந்த வரலாற்றையும் நபியை பற்றியும் நபியுடைய குடும்பத்தை பற்றியும் நபியுடைய பேர பிள்ளைகளை பற்றியும் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார் என்ற அந்த வரலாற்றை எடுத்துக் கொள்வது கிடையாது. மாறாக வீண் பேச்சுக்களை பேசுவது, பாவமான காரியங்களை பார்க்க வைப்பது, தொலைக்காட்சிகளை பார்க்க வைப்பது, மொபைல் போனை கொடுத்து அவர்களுடைய அழுகையை நிறுத்துவது, இப்படியெல்லாம் பாவமான காரியத்தின் பக்கம் அவர்களே தூண்டுகின்றார்கள். பாசத்தை ஊட்ட வேண்டிதான். அந்த பாசம் அவர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த பாசம் அவர்களுக்கு மறுமையிலே வெற்றியை வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய பாசமாக இருக்க வேண்டும். இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றது. ஆனால் எல்லா விஷயங்களும் இங்கே சொல்லி முடிக்க முடியவில்லை. நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான பாசம், அதிகமான பிரியம். அவருடைய மரண தளவாயெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேம்பி எழுகின்றார்கள். அந்த அளவிற்கு பாசத்தின் கீழ் வளர்ந்த அந்த தனது மகளாரை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி வளர்த்து இருக்கிறார்கள் நாம் யோசிக்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாங்க? நல்ல படிக்கணும்டா, படிச்சாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், ஒழுங்கா படிக்கணும், படிச்சாதான் வேலைக்கு போக முடியும், இல்லைன்னா பாரு அவன் எப்படி ஊதாரியா சொல்றான், இந்த மாதிரிதான் நீங்க ஊதாரியா தெரிய முடியும். இப்படி சொல்லி வளர்ந்தக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை இப்ப சொல்லி சொல்லி மறுமையை நினைவூட்டி இந்த உலக ஆசைகளே வெறுத்து அல்லாஹ் போதும், மறுமை போதும், மறுமையிலே எனக்கு அந்தஸ்து கிடைத்தால் போதும் என்று ஒரு மனிதனை வளர்த்தார் என்று சொன்னால் அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான். இந்த உலகத்தை முற்றிலுமாக இந்த உலகத்தில் எதையுமே ஆசைப்பட்ட கிடையாது. நபி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எந்த அளவிற்கு பிரியப்பட்டார்களோ அதே போன்று அவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதித்திருக்கின்றார்கள். ஒரு செல்வ வீட்டு பெண் ஒரு ஆளு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்னா இடத்துல கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்னா இடத்துல கேளுங்கள் என்பதாக சொன்ன பொழுது அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இப்போது எனக்கு எதுவும் தேவையில்லை, தேவைப்படக்கூடிய ஏழைகளுக்கு உதவுங்கள் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அது மட்டுமல்ல, சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், எப்பொழுதுமே மேல் கையானது கீழ் கையை விட மேலானது என்பதாக சொல்லுகின்றார்கள். வறுமையில வாழ்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா
3 நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க, ஒரு வாரம் சாப்பிடாம இருந்திருக்காங்க, ஒரு வாரம் பட்டினி கிடந்திருக்காங்க, 2-3 நாட்கள் நோன்பு வைத்து அந்த நோன்பு விளக்க கூட உணவுகள் இல்லாம அந்த அளவுக்கு பட்டினியாக இருந்தவர்கள் ஒரு செல்வ வீட்டு பெண்மணி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா இடத்துல கேளுங்கள் என்பதாக சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள். எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை, நீங்க தேவைப்படக்கூடிய மனிதர்களுக்கு கொடுங்க சொல்லிட்டு சொல்றாங்க. எப்பொழுதுமே மேல் கையானது கீழ் கையை விட மேலானது என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்ப என்னன்னா எப்பவுமே வாங்கும் கையை விட கொடுக்கும் கை சிறந்தது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பழக்கப்படுத்தி இருக்கின்றார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை. ஒரு நாள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஏழையை பிலால் ரலியல்லாஹு அவரோட அனுப்பி என் மக பாத்திமாட்ட கூட்டு போங்க, அவங்க கூட்டு போய் ஏதாச்சும் இந்த மெய்தருக்கு வாங்கி கொடுங்க என்பதா சொன்ன பொழுது பிலால் ரலியல்லாஹு பாத்திமா நாயகத்தை கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்தா அந்த பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த ஏழைக்கு இவர் வந்து கஷ்டப்படக்கூடிய மனிதர், உணவருந்தி நீண்ட நாட்கள் ஆச்சு, கொடுத்த உடைக்கு சிரமப்படுறாரு, இப்படிலாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால உங்களிடத்துல ஏதாச்சும் வாங்கி கொடுக்க சொன்னாங்க என்பதாக பிலால் ரலியல்லாஹு பாத்திமா ரலியல்லாஹு இடத்துல கூட்டிட்டு கூட்டு வந்தா பாத்திமா ரலியல்லாஹு ஏற்கனவே 3 நாள் சாப்பிடல, வீட்டுல எந்த உணவும் இல்ல. பாத்திமா ரலியல்லாஹு ஏற்கனவே 3 நாள் சாப்பிடல, வீட்டுல உணவு இல்ல. இருந்தாலும் நபி சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. நபி எப்படி பக்குவப்படுத்தி இருப்பார்கள், கொடுக்கும் வாங்கும் கையை விட கொடுக்கும் கை மேலானது என்பதாக சொல்லி வளர்த்திருப்பாங்க. யார் இடத்துல கையிட கூடாது, யார் கொடுத்தாலும் இருக்கும். அது அன்பளிப்பு வாங்கின அது வேற விஷயம். எல்லாரும் என்னது யாரிடத்திலும் கையேந்தி கேட்க கூடாது. நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னாலும் இருக்கிறதுல சிறந்ததை கொடுக்கணும் என்பதாக தனது மகள் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி வளர்த்திருப்பார்கள் போல் தெரிகின்றது. அவர்கள் இந்த வாசகத்தை சொன்னது மட்டுமல்ல, நபி ஒரு ஆள் அனுப்பிச்சுட்டாங்க, ஏழைய வீட்டுல 3 நாள் சாப்பிட எதுவும் இல்லை. அவர்கள் கழுத்தில் இருந்து அணிந்திருந்த அந்த மணியை கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அவருடைய தாயார் கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அம்மா ஞாபகார்த்தமாக கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த மணியை கலர்த்தி அந்த ஏழை கொடுத்து இந்த மணியை விட்டு நீங்கள் இதன் மூலம் வரக்கூடிய தொகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். மறுமையின் ஞாபகம் இந்த உலகத்தில் கொஞ்சம் சிரித்து பாருங்க. 60 பவுன் தங்கம் வச்சிருப்பாங்க, 60 பவுன் தங்கம் நகை வச்சிருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருப்பான், 10ல் 1 4ல் 1 பங்கு நீங்க வந்து என்னது ஜகாத் கொடுங்க என்பதாக அல்லாஹ் என்னது ஒரு கட்டளையை நிறைவேற்றிருப்பான். 60 பவுன் வச்சிருக்கவங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு என்னது அவங்களுடைய உடம்பு ஃபுல்லா அழுகும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை செய்வதற்கு, ரசூலுடைய போதனை சட்டத்தை செய்வதற்கு அவருடைய என்னது உடம்பு முழுவதும் அழுவும். 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? 100 பவுன் வச்சிருப்பாங்க, கணக்கிட்டா ஏகப்பட்ட லட்சம் வரும். ஆனா நான் ரொம்ப கம்மியா சொல்றேன், 1 லட்சம். 1 லட்சத்தை எல்லாரும் கொடுப்பதற்கு என்னது அந்த ரொம்ப சிரமப்படுவாங்க, ரொம்ப அழுவாங்க. 1 லட்சம் கொடுக்கணுமே என்பதாக. ஆனால் வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, வீட்லயும் ரொம்ப சிரமம். இருந்தாலும் கூட இருக்கிறதுல சிறந்த பொருளாக இருக்கக்கூடிய அந்த கழுத்துல இருந்திருக்கக்கூடிய அந்த மாலையை கலட்டி அந்த ஏழைக்கு கொடுக்கிறாங்க. எப்படி வாழ்ந்திருப்பாங்க? இந்த உலகமே தேவையில்ல, அல்லாஹ் போதும், அல்லாஹ் பொருந்தி கொண்டால் போதும், மறுமையிலே இதற்குத்தான சிறந்த கூலி கிடைத்தால் போதும் என்பதாக அவர்களை வளர்த்தார்கள். நபி இடத்துல அந்த பிலால் ஏழை வர்றாங்க, வந்து நடந்த நிகழ்வு சொல்றாங்க. நபி எப்படி பூரிச்சு போயிட்டாங்க. தன் மகள் செய்த அந்த நிகழ்வை பார்த்து அப்படியே பூரித்து போயிட்டார்கள். எவ்வளவு பாசத்தையும் பிரியத்தையும் ஊட்டி வளர்த்த சொர்க்கத்திற்கு தலைவி என்று சொல்லி புகழாரம் கூட்டி இருக்கக்கூடிய தனது மகளால் செய்த இந்த செயலை பார்த்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தப்படுகின்றார்கள். ஆம், இப்படித்தான் பெருமை கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இதை போன்ற செயலை செய்யுமா? யாராச்சும் வந்து இல்லாதவங்க கேட்டாங்கன்னா இப்படி கொடுக்குமா? யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சபையில இருந்த ஒரு மனிதர் அந்த மாலையை விலைக்கு வாங்குகின்றார். விலைக்கு வாங்கி அந்த மாலையையும் இன்னொரு அடிமையையும் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு நீங்கள் அன்பளிக்காக கொடுத்து விடுங்க என்பதாக
அந்த மாலையையும் ஒரு அடிமையையும் அந்த இடத்துல இருந்த ஒரு சஹாபி விலைக்கு வாங்கி அவங்க 2 பேர்த்தையும் என்னது பாத்திமா ரலியல்லாஹு அன்பளிப்பாக கொடுக்கப்படுகின்றது. அன்பளிப்பாக கொடுப்பதை வாங்கலாம். மாலையை வாங்கிட்டு அந்த அடிமையை உடனே என்னது பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் உரிமை விட்டு விடுகின்றார்கள். இப்படியெல்லாம் நபி வளர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பேர பிள்ளைகளையும் பாசத்தை ஊட்டி வளர்த்தார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய மோகத்தை ஊட்டி வளர்க்கவில்லை. பாசத்தை ஊட்டி வளர்த்தார்களே தவிர இந்த உலகத்தினுடைய மோகத்திலும் இந்த உலகத்தினுடைய காரியங்களின் பக்கம் அவர்களை திருப்பும் வண்ணம் வளர்க்கவில்லை. அவர்கள் வளர்த்ததெல்லாம் அல்லாஹ்வை பிரியப்பட வேண்டும், மறுமையை நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எது ஆகமாக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டும். ஆகமாக்கப்படாததற்கு ஒரு காலத்திலும் ஆசைப்படக்கூடாது. இந்த உலகம் அழியக்கூடியது, மறுமையாகிறது, சிறந்த வீடாக இருக்கின்றது என்பதை சிறு பிராயத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் பாசத்தோடு சேர்த்து பக்குவத்தையும் நல்ல நற்குணத்தையும் வளர்ப்பதின் காரணத்தினால்தான் அந்த அந்தஸ்தை அவர்களால் அடைய முடிந்தது. நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். அவருடைய மகளாரும் அவருடைய பேர குழந்தைகளும் இந்த உலகத்தை முற்றிலுமாக துறந்து மறுமையை நேசித்ததை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை இவ்வாறுதான் வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஆசையை ஊட்ட வேண்டும். நபியின் மீது ஆசையை ஊட்ட வேண்டும். மறுமையின் மீது ஞாபகத்தை அனுதினமும் எல்லா நேரத்திலும் நிலைமையிலும் அவர்களுக்கு நினைவூட்டும் வண்ணம் இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இந்த பிள்ளைகள் நமக்காக வேண்டி சிபாயித்து செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். இல்லை, இந்த உலகத்தை காரியத்தின் பக்கம், காசு சம்பாதிப்பதின் பக்கம், பணம் பதவிகளை சம்பாதிப்பதன் பக்கம் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு ஆசையை ஊட்டி வளர்த்தீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இந்த குழந்தைகளின் மூலியமாகவே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பிள்ளைகளுக்கு பாசத்தை ஊட்டினார்கள் என்பதை நாமெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஒழுக்கங்களையும் நல்ல விஷயங்களையும் நபியினுடைய வாழ்க்கையையும் அவர்களுக்கு எடுத்து கூறி வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு தகுதியான பிள்ளைகளாக மாற்றி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய பிள்ளைகளையும் சரி, நம்முடைய பேர குழந்தைகளையும் சரி, நம்முடைய சந்ததிகளையும் சரி, நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பேணி அவருடைய வாழ்க்கையை எடுத்து நபியை நேசித்து நபியை பிரியப்பட்டு நபியினுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக சந்ததிகளாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளை சொர்க்கத்திற்கு தகுதியான பிள்ளைகளாக வல்ல அல்லாஹ் மாற்றி தந்தல் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளை நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமையிலே புகழில் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக சந்ததிகளாக அல்லாஹ் மாற்றி தந்தல் புரிவானாக. நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தினுடைய வரக்கத்தின் பொருட்டால் அல்லாஹ் இந்த மாதத்திலே என்னென்ன நலவுகளை எல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அந்த எல்லா விதமான நலவுகளையும் பரிபூர்ணமான முறையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய நற்பாக்கியவான்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.